டிஃபன் ரெடி ஆயிடுச்சாமா? உனக்கு பசிக்குதா? புனிதா அக்கா சமைச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்போ ஓகே. எழுது. சமையல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல சிலிண்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அம்முக்குட்டி, ஹோம்வொர்க் எழுதுறீங்களா? ஆமா சத்யா. அக்கா, குழம்பு தாளிச்சிட்டு இருந்தேன், சிலிண்டர் காலியா போயிடுச்சுக்கா. ஏன் அடிஷனல் சிலிண்டர் இருக்குமே? அண்ணி, அது இங்க வரும்போது நான் புக் பண்ணேன். நேத்து சிலிண்டர் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு. நான் இங்க அதை எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். ஆனா இப்ப சமைக்கிறதுக்கு வேணுமே, என்ன பண்றது? அண்ணி இன்னைக்கு கண்டிப்பா வந்துரும். அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு சௌமியா. மத்த ஏரியாவா இருந்தா டக்குன்னு வந்துரும். இது குப்பமாச்சே. குப்பைனாலே கேஸ் வரதுக்கு 2 நாள் ஆகும். கரண்ட் கட் ஆனதுக்கே கதறி தான் வந்துச்சு. இதுல கேஸ் வந்து சமைச்சு சாப்பிடறதுக்குள்ள விளங்கிடும். கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். ஏற்பாடு பண்றதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? அண்ணி போன் எடுக்க மாட்டாங்க. பக்கத்துல யார்கிட்டயாவது சிலிண்டர் இருக்கான்னு கேட்க முடியுமா? இங்க நிறைய பேருக்கு மண்ணெண்ணெய் அடுப்பு தான். அப்படியே சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. அம்மா, டிஃபன் எப்பமா ரெடி ஆகும்? அம்மோ, இது நம்ம வீடு இல்ல, நினைச்சதெல்லாம் சாப்பிடுறதுக்கு. இது மஜ்ஜிலி குப்பம். சோறு கிடைக்கும் போதுதான் நம்ம சாப்பிடணும். இத பாருங்க, சும்மா என்ன கடுப்பேத்து இருக்காதீங்க. குழந்தையாண்ட பேசுற பேச்சாது. சௌமியா, சிலிண்டர் இப்போ ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா வெளியே டிஃபன் வாங்கிக்கலாமா? சரி அண்ணி. சத்யாக்கா வீட்ல சமைக்கல போல இருக்கு. நம்ம வீட்ல இப்பதானே சமைச்சோம், அதை கொண்டு வந்து கொடுத்துருவோம். தீபா, ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அக்கா, நிக்க நேரம் இல்லக்கா. சத்யாக்கா வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சு. கடையில சாப்பாடு வாங்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம இருக்கும்போது அவங்க கடையில வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதான் எங்க வீட்டு சாப்பாடை எடுத்து கொடுக்க போறேன். அப்புறம் பேசிக்கலாம். சத்யா வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சா? என்னடி யோசிச்சிட்டு இருக்க? சத்யா வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சாம். என்னது? சத்யா வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சா? சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? அதான் சாப்பாடு ரெடி பண்ணலாம்னு போயிட்டு இருக்கேன். சரி போ. நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு குப்பத்துக்கு வந்த சத்யா அவ கஷ்டப்படுறத பாத்துட்டு நாம எப்படி சும்மா இருக்கிறது? சத்யாவை விட இட்லி கடை ஒண்ணும் பெருசு கிடையாது. முதல்ல சத்யாவுக்கு டிஃபன் எடுத்துட்டு போவோம். அக்கா குடு. சௌமியா, நான் போய் டிஃபன் வாங்கி வந்துடுறேன், சரியா? மீன் குழம்ப எங்களுக்கு கொடுக்காம கண்டவங்களுக்கு கொடுத்தல்ல, இப்ப நீயே சோத்து கலையிற. சத்யா அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல இன்னும் இட்லி கடை போடலையா? போட்டிருந்தம்மா, உன் வீட்ல கேஸ் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் வியாபாரத்தை நிப்பாட்டிட்டு இட்லி கொண்டு வந்திருக்கேன். அக்கா, ஏங்கா இப்படி பண்றீங்க? நீங்க பசியோட இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமாமா? இதுல இட்லி இருக்கு, சாப்பிடுமா. இந்தாமா. சத்யா, கேஸ் தீர்ந்து போச்சுன்னு தீபா சொன்னா. இப்பதான் பிள்ளைங்களுக்கு தோசை சுட்டேன், அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அக்கா, அப்ப உங்க பசங்க சாப்பிடுறதுக்கு? என் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுச்சு சௌமியா. ஆனா உங்க வீட்ல எல்லாரும் வசதியா வாழ்ந்தவங்க, பசி தாங்க மாட்டீங்கல்ல, எல்லாரும் சாப்பிடுங்க. சத்யா, நானும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சத்யா,
அக்கா இங்க என்ன பண்றீங்க? இட்லி கடை போடலையா? நானும் சத்யாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தம்மா. அட நானும் அதுக்கு தான் ஓடி வந்தேன். சத்யா இந்தாம்மா இதுல பொங்கல் இருக்கு. என் புருஷனுக்கு காலைல பொங்கல் செஞ்சு கொடுக்கும் போது உன் வீட்ல கேஸ் இல்லன்னு தெரிஞ்சது. அந்த பொங்கல் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். அக்கா அப்போ உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா அவர் என்ன செத்தா போடுவாரு? நீ சாப்பிடுமா? ஐயோ என்னக்கா? சத்யா வீட்ல சமைக்கலன்னு கேள்விப்பட்டேன், அதான் சாப்பாடு கொண்டு வந்தேன். அக்கா எதுக்கு இதெல்லாம்? சத்யா சத்யா நானும் சாப்பாடு கொண்டு வந்தேன். ஐயோ அட மொத்த ஊரும் இங்கதான் இருக்கு. ஆமா, நீதான் சத்யா வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சுன்னு டமாரா அடிச்சிட்டு போனல, அதான் சாப்பாடு எடுத்துன்னு வந்தோம். நானும் சாப்பாடு தான் கொண்டு வந்தேன். இந்தாங்கக்கா. ஐயோ இவ்வளவு சாப்பாடா? அண்ணி இப்பதான் டிஃபன் வாங்க பை எடுத்துட்டு கிளம்புனீங்க, அதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. என்னக்கா நாங்க இருக்கும்போது நீங்க கடையில வாங்கணுமா? எங்க கிட்ட கேக்குறதுக்கு என்னம்மா, நாங்க என்ன தூரமாவா இருக்கோம்? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, என்னத்துக்கு சிரமம் தான். எது சிரமம்? நீ எங்களுக்காக வந்து உழைக்கிறல்ல, அது சிரமம் இல்லையா? சிலிண்டர் வரலன்னா சொல்லு சத்யா, 3 வேளையும் சமைச்சு எடுத்துட்டு வரோம். சரிக்கா. எதா இருந்தாலும் கேளுங்கக்கா, நாங்க இருக்கோம். சரி நாங்க கிளம்புறோம், நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க, நாங்க வரோம் சத்யா. அண்ணி இங்க சாப்பாடு செய்யலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் கொண்டு வந்து குவிச்சிட்டாங்க. நைட்டு பாதி குழம்பு எடுத்து குத்துறதுக்கு குதி குதின்னு குச்சிங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? குழம்பு கூடவா ஓசில கேட்பாங்கன்னு அக்காவை அவமானப்படுத்தினீங்கல்ல, இப்போ உங்க மூஞ்சியெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? இதான் எங்க ஜனங்களோட குணம். தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு மொத்தத்தையும் தூக்கி குத்தாங்கல்ல, இதான் பாசம். அந்த பாசத்துக்காக உசுரையே குடுக்குறவங்க சோத்த குடுக்க மாட்டாங்களா? இந்த குணத்தை உங்க காசு வச்செல்லாம் வாங்க முடியாது, உங்க திமிர வச்சு முடியாது. ஏய் சும்மா இந்த பேச்செல்லாம் அடங்க. இதுக்கு மேல நீ வாய் வர பேசுவியா? எதிரில இருக்கிறவன் பசியோட இருக்க கூடாதுன்னு சாப்பிடுறியான்னு கேட்டு சாப்பிடுற ஊருது. சாதாரண சாப்பாடு விஷயத்திலே உங்க கேவலமான புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. இங்க ஊடுதான் சின்னது, மனசு பெருசு. கடைசி தெருவுல வச்ச மீன் குழம்பு இந்த தெருவுக்கு வரும், இந்த தெருவுல வச்ச சாப்பாடு 3ஆவது தெருவுக்கு போகும். அப்படி கலந்து சாப்பிடுற ஜனங்க. சும்மா சீன் போடாத. எங்களை இந்த குப்பத்துக்கு கூட்டிட்டு வந்து உருப்படியா உன்னால சோறு கூட போட முடியல. இதுல 4 பேர் கொண்டு வந்து கொடுத்த பிச்சைய பெருமையா சொல்ற. இதெல்லாம் பிச்சையா? இது முழுக்க முழுக்க அன்புக்கா. ஏய் சரி விடுங்க, அம்மா வேற பசியில இருப்பான். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அக்கா நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். மேடம் நீங்களும் தான் வாங்க. நிறுத்து. ஏய் எங்களுக்கு இந்த இலவச சாப்பாடெல்லாம் தேவையில்லை. குப்பத்து சொத்தை எங்க கையால கூட தொட மாட்டோம். இத நீங்களே தின்னுங்க. சித்தி வாங்க. அண்ணி அவங்க எப்படியோ போகட்டும், நம்ம சாப்பிடலாம் வாங்க. சத்யா
இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் விதவிதமா இருக்கு. வா ஒரு புடி பிடிக்கலாம். வா சத்யா. ஐயோ, பசி வேற வயித்த கிள்ளுதடி. சாப்பிட்டுக்கலாம் சித்தி. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா 5 நிமிஷத்துல வந்துரும். அது நம்ம வீட்ல. இந்த குப்பத்துல கரெக்டா எதுவுமே கிடைக்கிறது இல்ல. கரண்ட் சிலிண்டருக்கே நாம அல்லாட வேண்டியிருக்கு. இதுல ஃபுட் வேறயா? அனிதா, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்ன? இருக்கிற பசிக்கு பேசாம இந்த சாப்பாட்டையே நாமளும் சாப்பிட்டுருக்கலாம். எல்லாரும் கொடுத்ததையும் ஒன்னா சேர்த்து வச்சா ராஜஸ்தான் தாலி மாதிரி இருக்கும். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா சித்தி? என்னடி இப்படி சொல்ற? அத சாப்பிடுறதுக்கு நம்ம செத்து போயிரலாம். சத்யா மத்தவங்களுக்கு சோறு தானம் பண்ணாலாம், அவங்கள திருப்பி இவளுக்கு தானம் பண்றாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிறத எப்படி பாலிஷா பேசிக்கிறாங்க. அந்த பிச்சைய நாமளும் பங்கு போட்டு சாப்பிடணுமா? அதுக்கு பட்னி கடந்தே சாகலாம். சாகுறதா? இவ வேற சிச்சுவேஷன் தெரியாம. இத பாரு அனிதா, சத்யாவை ஜெயிக்கணும்னா நம்ம உசுரோட இருக்கணும். அதுக்கு சோறு முக்கியம்டி. அதை விட கௌரவம் ரொம்ப முக்கியம். நம்ம சத்யாவை காலி பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அத வைராக்கியமா செய்யணும். சரி அனிதா, இப்ப என்னதான் பண்ண போற? வந்த 2 நாளே நரகம் ஆயிடுச்சு. அகதி முகாம்ல மாட்டிக்கிட்டோமேன்னு எனக்கு ஒரே ஃபீலா இருக்கு. உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரபுவையும் நம்ம குடும்பத்தையும் சத்யா கிட்ட இருந்து பிரிச்சு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடணும். அது அவ்வளவு ஈஸியா? எம்எல்ஏ கஜேந்திரன் மனசு வச்சா எல்லாமே ஈஸி தான். நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த எம்எல்ஏ தான். நம்ம ஏற்கனவே போட்ட பிளான் படி உடனே அவரை போய் பாத்திர வேண்டியதுதான். எலெக்ஷன்ல தனக்கு எதிரா சத்யா ஒருத்திய நிறுத்திட்டாங்கிற கோவத்துல அவன் இருக்கான். இந்த நேரம் பார்த்து நாம மூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சத்யாவோட குடும்பத்தில இருந்தே ஹெல்ப் வருதேன்னு உடனே நம்மள சேர்த்துக்குவான். நம்ம கேட்டதையும் உடனே செஞ்சு கொடுப்பான். அப்போ நாம கேட்க வேண்டிய முதல் கோரிக்கை சத்யாவோட எஸ்ஐ வேலைய புடுங்க சொல்லணும். அவளுக்கு ஏதாவது ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ள சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது தானா நடக்கும். இன்னைக்கு சத்யாவை கொண்டாடுற இதே குடும்பம் நாளைக்கு அவளை சுத்தமா வெறுக்கும், அவளை ஒதுக்கும். அத வச்சே பிரபுவை அவகிட்ட இருந்து பிரிச்சிடலாம். இது எல்லாமே நடக்கணும்னா நாம அந்த எம்எல்ஏ கூட கூட்டு சேரணும். சரி வாங்க, உடனே போய் அந்த ஆளை பாத்துட்டு வந்துடலாம். எம்எல்ஏவோட வீடு எங்கடி இருக்கு? அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன், வாங்க போலாம். அனிதா, பசி தாங்க முடியலடி. ஷூ சித்தி, போற வழியில சாப்பிட்டுக்கலாம் வாங்க. அப்போ வா வாங்க. முதல்ல உங்களாண்ட பழைய ஃபோர்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணும். மல்லிகா, நீ அங்க போய் நில்லு. நஸ்ரன், நீ இங்க இருந்து அடிக்கிற ஃபோர்ஸ்ல அங்க நிக்கிறால அந்த மல்லிகா மேல போய் அது படணும். புரிதா? போ, போய் அடி. என்ன பண்ற? ஏய், நல்லா ஃபோர்ஸா பண்ணு, நல்லா அடி. என்ன நஸ்ரின், கான்சென்ட்ரேஷனே இல்லாம என்ன பண்ணுற?
அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்ட. இல்லக்கா முடியலக்கா வலிக்குது. நீ பழைய நஸ்ரினே இல்ல. பேனா வித்து வித்து நீயும் சாஃப்டாவே ஆயிட்ட, உன் கையும் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் இருந்தா உங்க யாராலையும் பாக்ஸிங்ல ஜெயிக்கவே முடியாது. போங்க போய் கனவுலயே பாக்ஸிங் ஆடுங்க போங்க. நீங்க கத்து கொடுத்த பாக்ஸிங் எங்களை விட்டு எங்கேயும் போகாதுக்கா. டோர்னமெண்ட்ல நிச்சயமா கப் அடிப்போம்க்கா. என் பிள்ளைங்கள என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எப்படி பேசினா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும்னு எனக்கு தெரியும். அதான் சும்மா விளையாட்டு காட்டினேன். நம்ம மஜிலி குப்பனாலே எல்லாருக்கும் ஒரு இலக்காரமான பார்வை இருக்குது. அத்தை நம்ம உடையணும். உங்களோட மோத போறவங்கள வெறும் பாக்ஸரா நினைச்சு குத்தாதீங்க. யார் யாரெல்லாம் நம்ம குப்பத்தை கிண்டல் பண்ணாங்களோ, யாரு ஏழைங்கன்னு கேலி பண்ணாங்களோ, யார் உங்களை மதிக்காதவங்களோ, யாரு சேரி புள்ளைங்கன்னு ஒதுக்குனாங்களோ, அவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சு குத்துங்க. நீங்க ஆடுறது வெறும் கப்புக்காக மட்டும் இல்ல, நம்ம அடையாளத்துக்காக. உங்களை பார்த்து குப்பத்துல இருந்து இன்னும் 10 நஸ்ரின், 10 மல்லிகா, 10 ரம்யா வெளியே வரணும். சரியா? ஓகே. அப்ப சரி, போங்க போய் ஆரம்பிங்க. பஞ்ச் பஞ்ச். மல்லிகா நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணு. பசிக்குதுடி, ஹோட்டல் எங்கேயாவது நிறுத்து. சோற முக்கியம், சத்யாவை காலி பண்றதா முக்கியம் சித்தி. இந்தாங்க மேடம். சித்தி, சத்யா அங்க இருக்கா? இவன் இங்க வந்தா? அவளுக்காக தான் எம்எல்ஏவை பார்க்க போறோம். கழுகுக்கு மூக்கு வேத்த மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறாளே. வண்டியும் ஊசி, லைசன்ஸும் கையில இல்ல. என்ன பண்ணலாம்? மேடம், உங்க ரிலேட்டிவ் மாதிரி இருக்காங்க. சரி பாத்துக்கலாம் வாங்க. பாத்துக்கலாம் போ. அவங்கள விட்டுலாமா மேடம்? நோ 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 நோ. புடிங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஹெல்மெட் இல்ல, தலை கவசமும் இல்ல, ஃபைனை கட்டுங்க. ரெண்டும் ஒண்ணு தானே? ஓ அப்படியா? ஏன் சீட் பெல்ட் போடல? நாங்க சத்யாவோட ரிலேஷன்ஸ், விடுங்க. எங்க மேடம்க்கு டியூட்டி தான் ஃபர்ஸ்ட், ரிலேஷன் தான் நெக்ஸ்ட். வாங்க. வாங்க. ஏயா, ஒரு ப்ரூஃப் இல்லாம தான் வண்டி ஓட்டுவியா? மேடம், என்ன கேஸ் தங்கம்? ஹெல்மெட் இல்ல மேடம், ஓவர் ஸ்பீட் வேற. அப்புறம் என்ன கேஸ் போட்டு அனுப்ப வேண்டியதானா? கேஸா?
குரல நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அட நம்ம இல்லைங்க.